வெள்ளமண்டியில் கணக்குகளை எழுதி சரிபார்த்துவிட்டு கடையை பூட்டி சாவியை முதலாளியின் வீட்டில் கொடுத்துவிட்டு கிளம்ப வேலமுத்துவுக்கு அன்று நிரம்பவே நேரமாகிவிட்டது. வீட்டில் மனைவி மகிழா சாப்பிடாமல் காத்து கொண்டு நிற்பாள். வாயும் வயிறுமாக இருக்கிறாள். இப்பொழுது 5வது மாதம். வரப்போகும் குழந்தை ஆனா பெண்ணா என தெரியாது. ஆனால் அது தன் குழந்தை, தன் ரத்தம். அந்த நினைப்பே அவனுக்கு இன்பமாக இருந்தது. பட்டணத்து படிச்ச புள்ள மகிழா, நல்ல அழகு, சொந்தக்கார பெண் கூட. 10வது கூட தாண்டாத அவனுக்கு மகிழா தேவதைதான். மனைவி மேல் உயிரையே வைத்திருந்தான் அவன். மாமா மாமா என அவனை சுற்றி சுற்றி வருவாள் மகிழா. பெயர் பெற்ற இனிப்பு கடையில் மகிழாவுக்கு பிடித்த இனிப்பு பூந்தி, அல்வா, புளிமுறுக்கு வகைகளை வாங்கி பையில் கட்டி சைக்கிளின் பின்புற கேரியரில் வைத்துக்கொண்டு தன் ஊரை நோக்கி சைக்கிளை மிதித்தான் வேலமுத்து. டவுனில் இருந்து அவன் ஊர் 20 கிலோமீட்டர் தூரம். தினமும் 40 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளை மிதித்துத்தான் அவன் ஊரான மாசிப்பட்டு கிராமத்திற்கு வர வேண்டும். வரும் வழியில் நீரில்லாத ஆற்று பரப்பை கடந்து மேடேறி வர வேண்டும். மேடேறியதும் தென்னந்தோப்பு ஒன்று குறுக்கே வரும். அதன் உள்ளே பண்ணையார் ராமதிலகத்தின் பழைய வீடு ஒன்று கண்ணில் படும். அந்த காலத்திலேயே அதை பற்றி நிறைய கதைகள் உலா வந்தன. பண்ணையார் சிறுவயதில் சாவித்ரி என்ற வேலைக்கார பெண் ஒருத்தியை காதலித்தாராம். வயிற்றில் உண்டாக்கிய பிறகு அவள் கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி கேட்கவும் அவளை கழுத்தை நெரித்து கொன்று அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கிணற்றில் தூக்கி போட்டு விட்டாராம். சில நாட்களில் எல்லாம் சாவித்ரி அவர் கனவில் வந்து மிரட்ட பயந்து பித்து பிடித்து போன பண்ணையார் அதே கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாராம். ஆனால் நடு இரவில் பண்ணையார் ஒரு பெண்ணை தொடர்ந்து செல்வதை பார்த்ததாகவும் அந்த கிணற்றருகே வந்ததும் அந்த பெண் மறைந்து பண்ணையார் கிணற்றில் குதித்து விட்டதாகவும் தோட்ட காவல்காரன் வேறு சொன்னான். அன்றிலிருந்து அந்த பண்ணை வீடும் தென்னந்தோப்பும் அமானுஷ்யமாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றன ஊராருக்கு. அந்த இடத்தை கடக்கத்தான் ஊர் மக்கள் பயப்படுவார்கள். ஆற்றை சுற்றி நடந்து போவார்கள் அல்லது 3-4 பேராக ஒன்றாகத்தான் அந்த இடத்தை கடப்பார்கள். ஆற்றை கடந்தால் 5 கிலோமீட்டர் சுற்று. பெரும்பாலும் ஆறு வறண்டு போய் வெண்மணல் பரப்பாக காட்சி தரும். வேலமுத்து ஏற்கனவே 20 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும் என்பதால் கண்ணை மூடிக்கொண்டு அந்த தோப்பை கடந்து சிட்டாக பறந்து விடுவான். மாலை ஊரை சுற்றி கொண்டுதான் வருவான். இருட்டும் சமயம் அல்லவா? பயமுறுத்தும் விருட்சங்களுடன் காட்சியளிக்கும் அந்த பகுதிக்கு யாரும் போக மாட்டார்கள் அந்த இரவு வேளையில். ஆனால் இன்று ரொம்பவுமே நேரமாகிவிட்டது. நேரம் இரவு 10:30 நெருங்கி இருந்தது. வேறு வழியில்லை, இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். சுற்றி கொண்டு வர களைப்பாக இருந்தது அவனுக்கு. என்ன ஆகிவிடப் போகிறது என்று ஒருவாறு சமாதானம் சொல்லிக்கொண்டு ஆற்று பரப்பில் இறங்கினான் வேலமுத்து. ஆற்று மணலில் கால்கள் புதைய புதைய சைக்கிளை உருட்டி கொண்டு நடந்து மேடேறினான். நாலாபுறமும் இருட்டு கண்ணை பிடுங்கியது. நாய்களின் ஊளைச்சத்தம் எங்கெங்கோ கேட்டு அடங்கியது. பின் ஒன்றன் பின் ஒன்றாக மீண்டும் ஆரம்பித்தன. வேலமுத்துவுக்குள் பயம் கூடுகட்ட தொடங்கியது. அவன் இப்போது அந்த தென்னந்தோப்பிற்குள் பிரவேசித்திருந்தான். கீச் கீச் என்ற இரவு பறவைகள் ஒலி எழுப்பின. படபடக்கும் இதயத்தோடு அவன் சைக்கிளில் ஏறினான். அதை மிதிக்க தொடங்கினான். சைக்கிளின் லடலட சத்தம் கூட பயங்கர துவனியில் கேட்டு அவனை மிரளவிட்டது. சற்று தூரம் சென்றிருப்பான். படீர் என்று சத்தம் கேட்டது. தடுமாறியபடி சைக்கிளை நிறுத்தினான். பதட்டத்துடன் கீழே உட்கார்ந்து பார்த்தான். இருட்டில் சைக்கிளை தடவியவன் சைக்கிளின் செயின் அறுந்து போயிருப்பதை உணர்ந்து திகைத்து போனான். அடக்கரகமே, இந்த இடத்துலயா சைக்கிள் செயின் அறுந்து போகும்? படபடக்கும் இதய துடிப்புடன் அதை சரி செய்ய முயன்றான். இருட்டில் ஒன்றுமே தெரியவில்லை. சைக்கிளின் கருப்புமை கைகளில் எல்லாம் பட்டு பிசுக் பிசுக் என்றது. மேலும் முயன்று கொண்டிருந்தவன் திடீரென மூக்கை உறிஞ்சினான். ஏதோ துர்கந்தம். பல நாட்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து வெளியே எடுத்த கெட்டுப்போன மாமிசத்தின் துர்வாசனை போல. சுற்றுமுற்றும் பயத்துடன் பார்வையை ஓடவிட்டான். எங்கும் ஒரே இருட்டு. இருட்டில் தென்னை மரங்கள் ஒல்லி ராட்சசன்கள் போல தலையை விரித்து போட்டுக்கொண்டு பார்ப்பது போல் தெரிந்து அவனை மிரளவிட்டன. எங்கோ ஓர் ஆந்தையின் அலறல் அவனுக்குள் இதய துடிப்பை அதிகமாக்கியது. எழுந்து வேக வேகமாக சைக்கிளை தள்ளி கொண்டு நடக்க ஆரம்பித்தான். செயின் அருந்த சைக்கிள் போட்ட சத்தம் அந்த அமானுஷ்ய வேளைக்கு படுபயங்கரமாக சுதி சேர்த்தது. வியர்த்து சொத சொதத்த முகத்துடன் சைக்கிளை தள்ளி கொண்டு நடந்தவன் சட்டென அப்படியே நின்றான். விழிகள் அச்சத்தில் நிலை குத்தி கொண்டன.
வாய் ஆவென அலறுவதற்காக திறந்து பின் சத்தம் வராமல் அப்படியே நின்றது. சைக்கிளை பிடித்திருந்த பிடியை விட்டான் அவன். அது தடால் என கீழே விழுந்தது. துளி கூட அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். காரணம், அவன் எதிரே ஒரு உருவம் இருட்டோடு இருட்டாக நின்று கொண்டிருந்தது. இருட்டுக்கு பழகிய அவன் கண்களுக்கு வழியை அடைத்தாற் போல நின்று கொண்டிருந்த அந்த உருவம் தெளிவாக கண்ணுக்கு புலப்பட்டது. வேலமுத்து பயப்பிரவாகத்துடன் நெஞ்சை அடைக்க அப்படியே பின்னுக்கு நகர ஒரு எட்டு எடுத்து வைத்தான். முன்னால் நின்றிருந்த அந்த உருவமும் ஒரு எட்டு முன்னால் வைத்தது. ஜல் என்றது கொலுசு சப்தம். பெண்ணா? சுத்தமாக அரண்டு போனவன் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டான். ஆறு புள்ளது என் முன்னாடி நிற்கிறது, வழியை விட்டு தள்ளி நில்லு புள்ள. பாதி காற்றும் பாதி பேச்சுமாக பேசியவனுக்கு அந்த உருவத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மாறாக இன்னும் ஒரு எட்டு எடுத்து முன்னால் வந்தது. ஜல் ஜல். ஏய், ஆறுன்னு கேட்கிறேன் இல்ல, அப்பால நகர்ந்து போ. அவன் அதட்டலுடன் பேச அந்த உருவத்திடமிருந்து பெருமூச்சு ஒன்று வெளிப்பட்டது. அதனிடமிருந்து பின் விசும்பல் ஒலி ஒன்று எழுந்தது. ஏய் ஏய், ஏன் அழுகுற? ஆறு விட்டு புள்ள நீயே? காத்தாயியா, ராமக்காவா, மீனா பிள்ளையா? எதுக்கு நடுராத்திரியில இங்கிட்டு வந்து நிக்கிறவ? திக்கி திக்கி பேசியவனுக்கு பதில் சொன்னது அந்த உருவம். என்னைய ஏன் மாமா ஏமாத்துனீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? கரகரப்பு தட்டின ஒரு மாதிரியான கட்டை குரல். நான் ஒன்னு ஏமாத்தினா? இவ்வளவும் அவன் பின்னால் நகர அந்த உருவம் அவனை நோக்கி பேசிக்கொண்டே முன்னால் நடந்தது. தா ஆரணி, முதல்ல உன் பெயர் சொல்லு. அவன் நடுக்கத்துடன் கேட்க அந்த உருவம் சிரித்தது கடூரமான குரலில். நான் தான் மாமா, சாவித்ரி. 20 வருஷங்களுக்கு முன்னாடி செத்து போன சாவித்ரி. ஏன் என்னை ஏமாத்துறீங்க என்ற குரலில் ஆரம்பித்து இப்பொழுது ஒரு நாயின் ஊளை சத்தம் போல் மாறியது அந்த அழுகை குரல். ஓவென அலறிக்கொண்டே அந்த தென்னந்தோப்பிற்குள் திக்கு திசை தெரியாமல் ஓட ஆரம்பித்தான் வேலமுத்து. மறுநாள் பகலில் தென்னந்தோப்பு வழியாக சென்ற 3 பேர் கண்கள் நிலை குத்தி வாயிலும் மூக்கிலும் ரத்தம் சிந்த இறந்து கிடந்த வேலமுத்துவை பார்த்துவிட்டு அலறி அடித்து கொண்டு ஓடி விஷயத்தை ஊராரிடம் தெரிவித்தனர். அவன் கர்ப்பிணி மனைவி மகிழா ஓடி வந்து பார்த்துவிட்டு கதறியவாறே மயங்கி போனாள். அவளை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆட்கள். அவளுடைய பிறந்த வீட்டாருக்கும் வேலமுத்துவின் தாய் தந்தைக்கும் தகவல் தந்தனர். போலீஸ் வந்து பிரேத உடலை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு அரசாங்க மருத்துவமனைக்கு விரைந்தது. சற்று தள்ளி அனாதையாய் கிடந்த அவன் சைக்கிளையும் கைப்பற்றி எடுத்துக்கொண்டு போனது. பிரேத பரிசோதனையில் அதிர்ச்சி ஒன்று ஏற்பட்டு மூளையில் இரத்த குழாய் வெடித்து உடனடி மரணம் என்றனர் மருத்துவர்கள். அதிலிருந்து சுத்தமாக அந்த தென்னந்தோப்பின் பக்கம் கூட ஊர் மக்கள் யாரும் பகலில் போவதற்கு கூட நடுங்கினர். செத்துப்போன சாவித்ரி தான் வேலமுத்துவை கொன்றுவிட்டாள் என்பதில் மக்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாட்கள் கழிந்தன. நன்கு இருட்டிய வேளை இரவு 8 மணி சுமாருக்கு பண்ணையாரின் அந்த பாழடைந்த தென்னந்தோப்புக்கு 3 உருவங்கள் பதுங்கி பதுங்கி வந்தன. ஓட்டு வீட்டை நெருங்கின. சீக்கிரம் கதவை தர, யாராவது வந்துட போறாங்க, ஒருவன் கிசுகிசுப்பான குரலில் சொன்னான். டேய், பகல்லையே இங்க யாரும் வரமாட்டாங்க, ராத்திரியிலேயா வரப்போறாங்க, பயப்படாம கதவை திறக்கப்பாரு. அதே குரலில் இன்னொருத்தன் சொன்னான். சாவியை மாற்றி மாற்றி போட்டு திறக்க முயற்சித்தனர். 2வது முயற்சியிலேயே வெற்றி கிடைத்தது. பண்ணையாரின் பாழடைந்த தோப்பு வீட்டின் கதவு போட்டு எளிதாக திறந்து கொண்டது. கிரீச் என்ற சத்தத்துடன் கதவு மெதுவாக உள்வாங்கியது. உள்ளே நுழைந்த அந்த 3 பேரும் ஹச் ஹச் என மாத்துக்கட்டில் தும்மினர். டேய், மெதுவா தும்முங்கடா, சொன்னவனும் தும்மினான். எப்பா, வீட்டை திறந்தே பல வருஷமாயிருக்கும் போலவே. ஆமாமா, பேய் விடுனா சும்மாவா? சிரித்தவாறே பேசிக்கொண்டவர்கள் தங்களுடைய தோளில் மாட்டியிருந்த துணி மூட்டைகளை ஒருவர் பின் ஒருவராக கீழே வைத்தனர். ஒருத்தன் தீக்குச்சியை பொருத்தினான். வீட்டின் கூடத்தில் இப்பொழுது வெளிச்சம் தெரிந்தது. அந்த தீக்குச்சி வெளிச்சத்தில் சுவர்களில் அவர்கள் 3 நிழல்களே பூதாகாரமாக தெரிந்து பயமுறுத்தின. அதை பார்த்து பயந்தான் கடாமீசை வைத்த ஒருவன். டேய், பயமா இருக்குடா, எனக்கு இந்த ஆவி பேயினாலே பயம். இந்த இடத்த எதுக்காகடா தேர்ந்தெடுத்தீங்க? டேய், யாரா இவன்? பார்க்க மலை பண்ணி மாதிரி இருந்துக்கிட்டு பேசுற பேச்ச பாரு, இன்னொருவன் அதட்டினான். டே ஐசக்கு, நாம அடிக்கிற பொருளுங்களை பேங்கிலேயா போட முடியும்? மரம் சந்து பொந்துன்னு வச்சா நாயோ குரங்கோ இல்லை விளையாட்டு பிள்ளைங்களோ எடுத்து வெளியே போட்டுடுதுங்க.
புதைச்சி வச்சா சரக்கு வீணா போயிடுது. யாருமே வாராத இந்த இடந்தேன் நமக்கு சௌகரியம். பேசாம கொண்டு வந்ததை கவனமா பிரிச்சு பங்கு போட்டுக்கங்க. ஒருவன் சொன்னதுக்கு அனைவரும் தாங்கள் கொண்டு வந்திருந்த துணி மூட்டையை பிரித்தனர். ஒவ்வொரு பையிலும் அவர்கள் நிறைய ஊர்களில் இருந்து திருடிய பொருட்கள் இருந்தன. திருடுதான் அவர்களுக்கு பிரதான தொழில். ஆனால் பார்த்தால் தெரியாது. பகலில் ஆளுக்கு ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இரவில் எங்காவது கன்னம் வைக்க திட்டமிட்டு அது போலவே செயலாற்றுவர். இதுவரை அவர்கள் யாரிடமும் சிக்கியதில்லை. சின்ன சின்ன டம்ளர்கள், தட்டு, சிறு அண்டா, குண்டா, கோழி, ஆடு, புடவை, பேண்ட், சட்டை, வாட்ச், டிரான்சிஸ்டர் என இப்படி போகும் அவர்கள் திருட்டு ஐட்டங்கள். மெழுகுவர்த்தியை ஏற்றி பக்கத்தில் வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் பங்கு போட்டு பிரித்து கொண்டிருந்த அவர்களில் பயந்த அந்த ஐசக் என்பவன் யதேச்சியாக மேலே பார்த்தான். பார்த்த அவன் முகம் பீதியில் அப்படியே வெளிரி போனது. ஆவென வாய் திறந்து அப்படியே நின்று கொண்டது, அலற முடியாமல். மேலே உத்தரத்தில் ஒரு கருப்பு உருவம் தலைகீழாக தொங்கி ஊசலாடியபடியே அவர்களை தன் சிகப்பு விழிகளால் பார்த்து கொண்டிருந்தது. ஈ என அலறியவாறே தொப்பென போய் நண்பர்களின் மேலேயே விழுந்தான். அவர்களும் அலறினர். என்னடா என்னடா ஏண்டா அலற? பதட்டத்துடன் அவர்கள் கேட்க மேலே கை காட்டியபடியே அலறினான் ஐசக். அவர்கள் ஒன்றும் புரியாமல் மேலே பார்த்தனர். எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லை. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நூலாம்படைகள் தான் தெரிந்தன. ஒருவன் கத்தியவன் பின்மண்டையில் கோபத்துடன் தட்டினான். ஏலே ஐசக்கு, அறிவு இருக்காடா உனக்கு? நாம பண்றே திருட்டு, இதுல இப்படி அலறி காட்டி கொடுத்துடுவ போல இருக்கே. ஐசக் மிரண்ட விழிகளுடன் தரையில் புரண்டு எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். மாறி, என்னல? மேல நான் உன்னை பார்த்தேன். என்னத்தை பார்த்த? ஒரு கருப்பு உருவம் தலையில தொங்கிட்டு இருந்துச்சு மாதிரி. கண்ணு கூட சிகப்பா தெரிஞ்சுது. சொல்லி முடிப்பதற்குள் வியர்த்து விறுவிறுத்து போனான் ஐசக். மாறி என்று அவனால் அழைக்கப்பட்டவன் இப்போது குரலில் கேலி தெரிந்தது. யாரா இவன்? அது வவ்வாலில. அப்படித்தான் குடியில்லாத வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும். இது சரிப்பட்டு வராது. டே சங்குண்ணி, கிளம்புடா போவலாம். இந்த பயந்தாங்குள்ளிய இங்க கூட்டிட்டு வந்தது தப்பு. இப்படியே அலறி அலறி நம்மளை காட்டி கொடுத்துருவியான். அவன் பங்க மூட்டை கட்டியாச்சுல்ல. ஆச்சு என்றான் சங்குண்ணி. அவன் மூட்டையும் எடுத்து அவன்கிட்ட கொடு. இல்ல ஐசக்கு, எந்திரி, கிளம்பலாம். ராத்திரிக்கு இங்கனையே தங்கிட்டு போவலான்னு பார்த்தா இப்படி ரவுசு கூட்டுறியே என்று கோபித்து கொண்டு மிரண்டு வெளிரி போயிருந்த ஐசக்கின் கைகளை பிடித்து வீட்டை விட்டு வெளியே வந்து கதவை பழையபடி பூட்டினர். தோப்பின் வழியே நடக்க ஆரம்பித்தனர். நட்சத்திர வெளிச்சம் மட்டும் மரங்களின் இலைகளினூடே கண் சிமிட்டு தெரிந்தது. காய்ந்த இலை சருகுகள் அவர்கள் காலடிப்பட்டு சரக் சரக் என சப்தித்தது. மூவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. முன்னால் சங்குனியும் மாரியும் நடக்க தன் பங்கு மூட்டையை தோளில் சுமந்தபடி பின்னால் திரும்பி திரும்பி வீட்டை பார்த்தவாறு அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருந்தான் ஐசக். நாக்கு உலர்ந்து போய் தொண்டை வறண்டிருந்தது. தண்ணீர் குடித்தால் தேவலை என தோன்றியது. முன்னால் சென்று நண்பர்களை அழைத்தான். டே நில்லுங்கடா. அவர்கள் நின்றனர். என்னடா என்றனர் சப்தம் இறங்கிய குரலில். ஒரே தாகமா இருக்கு. தண்ணி இருக்குதா? இல்லையே, தீந்து போச்சே. உதட்டை பிதுக்கினர் அவர்கள். நாக்கே வறண்டு போகுது. ஐசக் சொல்லவும் சங்குனி ஓரிடத்தை சுற்றி காண்பித்தான். தோ அங்கு கிணறு இருக்குது பாரு. உற்சாகமான குரலில் மெல்ல கத்தினான். அதை திரும்பி பார்த்தான் ஐசக். அதை பார்த்ததுமே கண்களில் பயம் படர்ந்தது. வேணாம், அதை பார்த்தாலே என்னமோ ஒரு மாதிரி தெரியுது. ஊருக்குள்ள போய் பார்த்துக்கலாம். அவன் நகர முயல மாரிக்கு கோபம் வந்து விட்டது. தா ஐசக்கு, நில்லு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல? எவ்வளவு இடத்துக்கு இது மாதிரி போயிருக்கோம். இப்ப என்ன உன் பாட்டுக்கு புதுசா ஆரம்பிச்சிட்டு இருக்காப்ல? போய் தண்ணி சேர்ந்து குடிச்சுட்டு வா, நாங்க உட்காடுறோம். டே சங்கு, உட்கார்றா என்றதும் சங்குனியும் மாரியுடன் சேர்ந்து உட்கார்ந்து அவரவர் மூட்டைகளை மடியில் வைத்து கொண்டனர். ஐசக் வேறு வழியின்றி அவனது மூட்டையை அவர்களுக்கு அருகில் வைத்துவிட்டு தள்ளி இருந்த அந்த கிணற்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். இதயம் தடக் தடக் என அடித்துக் கொண்டது. இன்னும் தொண்டை வறண்டு நா உலர்ந்து போனது. இவன்கள் பேச்சை கேட்டு இந்த இடத்திற்கு வந்தது நம் தவறு. சுடுகாட்டில் கூட போய் திருட்டு சாமான்களை ஒளிய வைத்து விட்டு நட்ட நடு நசியில் போய் எடுத்து வந்திருக்கிறோம். ஏன் வெட்டியானை கூட பேய் போல பயமுறுத்தி ஓடி வந்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் இந்த இடம் என்னமோ சொல்ல தெரியவில்லை. ஏதோ மிரட்டுகிறது. யாரோ எங்கேயோ நின்று நம்மை உற்று உற்று பார்ப்பது போல ஒரு பிரமை. இவன்களுக்கு அப்படி ஏதோ உணர்வு இருப்பது போல் தெரியவில்லை.
6 மாதங்களுக்கு முன்னாடி இறந்து போன அவனுடைய அப்பத்தா கூட ஒரு தடவை சொல்லி இருக்கிறாள். ஏல பேராண்டி, நம்மளுக்கு எப்படி வீடு வாசல்னு இருக்கோ அது போலத்தேன் ஆவி பேய்களுக்கும். எல்லா பேய்களும் சுடுகாட்டுலத்தேன் இருக்கும்னு நினைக்காத. விதி முடியாம போய் சேர்ந்ததுக செத்த இடத்துலதான் சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம கூட பேச்சு துணைக்கு 6வது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் பே. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. நாம அங்க போய் எதுனா பண்ண போய் செவனேண்டு இருக்கிற அதுகளை உசுப்புறாப்புல போயிடும். அப்புறம் வேப்பில அடிச்சு சவுக்கடி பட்டுத்தேன் அதை ஓட்ட முடியும். அதுவும் பொம்பளை பேய் பிடிச்சதுண்டா உன் உடம்புல இருக்கிற சத்த பூரா உறிஞ்சிக்கிட்டுத்தேன் விடும். ஆமா, சாக்கிறத. ஒரு முறை இப்படி ஒரு இடத்தில் இரவில் சுற்றிவிட்டு அதை பற்றி அவளிடம் சிலாகித்து சொன்னதற்கு இவ்விதம் பயமுறுத்தினாள் அப்பத்தா. அப்போது போத்தா என பாட்டியின் கன்னத்தை கிள்ளி விட்டு போனான் ஐசக். அது இப்போது நினைவுக்கு வந்து அவன் வயிற்றில் புளியை கரைத்தது. அந்த கிணற்றை நோக்கி போனான் ஐசக். அந்த மூவரில் மாரி சங்குனியை விட 5 வயது இளையவன் ஐசக். 25 வயது, இளங்காளை. ஆனால் என்னவோ தெரியவில்லை, இப்போது அவனுக்கு அந்த உருவத்தை பார்த்ததிலிருந்து ஒரே பீதியாக தெரிந்தது எதை பார்த்தாலும். இப்பொழுது கூட அந்த கிணற்று மேட்டின் மேல் யாரோ உட்கார்ந்திருப்பது போல கூட தோன்றுகிறது. சடக்கினன் என்றான். உற்று பார்த்தான். சந்தேகமே இல்லை, யாரோ கிணற்று பக்கம் திரும்பி கால்களை தொங்க போட்டு இவனுக்கு முதுகு காட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கின்றனர். மசமசப்பாக தெரிந்தது. ஐசக்கிற்கு சட்டென நெஞ்சை அடைத்தது. திரும்பி நண்பர்களை பார்த்தான். அவர்கள் பீடியை பிடித்தபடி உட்கார்ந்திருப்பது இருட்டில் தெரிந்த 2 சிவப்பு புள்ளிகளிலிருந்து புரிந்தது. மீண்டும் திரும்பி கிணற்றை நோக்கினான். திக்கென்றது. அந்த உருவம் இப்போது அங்கு இல்லை. அடசட், நம்ம பிரம்மை போல என நெஞ்சை நீவி சமாளித்துக் கொண்டு கிணற்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அப்போது காற்றோடு காற்றாக ஒரு குரல் கேட்டது. வேணாம் பேராண்டி, அங்கன போவாத, ஓடிரு, அது உனக்காண்டிதான் காத்துக்கிட்டு இருக்கு, ஓடிரு ஓடிரு. காதோரம் கேட்டது செத்து போன அப்பத்தாவின் குரல். விக்கி வெலவெலத்து போய்விட்டான் ஐசக். திரும்பி ஓட எத்தனைத்தவனின் கழுத்தை யாரோ கப் என பற்றினார்கள். ஓவென அலறப்போன அவன் வாயும் 2 கைகளால் சாத்தப்பட்டது. தொபீர் என யாரோ கிணற்றில் குதித்த சத்தம் கேட்டதும் பீடி புகைத்தபடி மெல்லிய குரலில் கதை அளந்து கொண்டிருந்த மாரியும் சங்குனியும் பீடியை சுண்டிவிட்டு பதை பதைக்க ஓடி வந்தனர். அந்த பெரிய கிணற்றை ஓடி வந்து எட்டி பார்த்தனர். இருட்டில் ஒன்றும் புலப்படவில்லை. லேய், தூக்குச்சியை பொறுத்துடா. தீக்குச்சி கிழிக்கப்பட்டது. அதன் சொற்ப வெளிச்சத்தில் கிணற்று நீர் அட்டை கருப்பாக தெரிந்தது. அதன் மேல் எந்த சலனமும் இல்லை. அமைதியாக இருந்தது கிணறு. என்னலே இது, யாரோ கிணத்துல குதிச்ச சத்தம் கேட்டதில்ல? மாறி கேட்க, ஆமா அண்ணே, நல்லாவே கேட்டுச்சு. சங்குண்ணி ஆமோதித்தான். இந்த பைய கிணத்துல இனதுல குதிச்சு விட்டானா? நன்றாக எட்டி பார்த்தனர். ஆள் குதிச்ச மாதிரியே இல்லையே. இந்நேரத்துக்கு மேல நீஞ்சி வந்திருப்பானே, அவனுக்குத்தே நீச்ச தெரியுமே. அவர்கள் பதட்டத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சத்தம் கேட்டது. யாரோ வேக வேகமாக பெருமூச்செடுத்து விடுவது போல. மறுபுறம் இருந்து வந்தது அந்த சத்தம். தடதடவென தீக்குச்சியை கிழித்தவாறே ஓடினான் மாறி. கிணற்றின் மறுபுறம் வந்து பார்த்து திகைத்து போயினர் இருவரும். அங்கே கீழே தரையில் 2 கால்களையும் நீட்டி கிணற்று சுவரின் மீது சாய்ந்து உட்கார்ந்து எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஐசக். தலை கலைந்து முகமெல்லாம் வியர்த்து வழிந்து 2 விழிகளும் செக்கச்சவேலென சிவந்து போயிருந்தன. மாசிப்பட்டு கிராமம். ஊரடங்கிய நேரம் அது. கதவு டொக் டொக் என தட்டப்பட்டது. தட்டப்பட்ட கதவை திறந்தாள் மகிழா. வெளியே அவன் நின்றிருந்தான். கலைந்த தலை, சிவந்த கண்கள், நல்ல இருட்டு வேளை. ராக்கோழிகளின் ரீங்காரம் காதை குடைந்தது. யார் இது என்றாள் மகிழா சந்தேகத்துடன். நான் தான் மகி, ராஜ் வந்திருக்கேன். அவன் குரலை கேட்டதுமே அவள் முகம் மலர்ந்தது. அடடே ராஜ், வா வா, உள்ள வா என்று வழியை விட்டாள். எப்படி இருக்கே மகி என்றான் அவன். அவளை பார்த்தவாறே உள்ளே வந்தான். பாதி இருட்டும் வெளிச்சமுமாக அவன் முகம் சரியாக தெரியவில்லை. ஏதோ இருக்கேன் ராஜ். அவர் போனப்புறம் என் வாழ்க்கையே தலைகீழா போச்சு என்றாள் கம்மிய குரலில். அப்போது தொட்டிலில் கிடந்த குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்தது. மகிழா எழுந்து சென்று தொட்டிலை மெல்ல ஆட்டிவிட்டு வந்தாள். ஆமா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? வர்ஷினி, வினோதா, சுகுமார், துஷ்யந்த் எல்லாரும் என்ன பண்றாங்க? கேட்டுக்கொண்டே வந்தவள் திடுக்கிட்டாள்.
அங்கே ராஜ் இல்லை. அவன் உட்கார்ந்திருந்த இடம் வெறுமையாக இருந்தது. ராஜ், ராஜ்! மெல்லிய குரலில் கூப்பிட்டு பார்த்தாள். பதிலில்லை. வெளியே வந்து தேடி பார்த்தாள். ராஜ் எங்கும் இல்லை. எங்கே போனான் இவன்? சுற்றுப்புறத்தை ஆராய்ந்துவிட்டு குழப்ப முகத்துடன் உள்ளே வந்து கதவை சாத்தி தாடிட்டாள் மகிழா. கதவை சாத்திவிட்டு உள்ளறையில் தன் படுக்கைக்கு வந்தாள். உள் விளக்குகளை எல்லாம் அணைத்துவிட்டு இரவு விளக்கை எரிய விட்டாள். தண்ணீர் குடித்தாள். புடவையை களைந்துவிட்டு நைட்டிக்கு மாறினாள். நைட்டியை மாற்றியபடியே, துஷ்யந்த், ஒளிஞ்சிருந்தது போதும், வெளியே வாங்க என்றாள் மெல்லிய குரலில். அவள் குரலை கேட்டதும் கட்டிலின் அடியிலிருந்து அவன் உருண்டு வெளியே வந்தான். துஷ்யந்த், பழைய கல்லூரி காதலன். தரையில் படுத்தவாறே கைகள் இரண்டையும் தலைக்கு அண்ட கொடுத்து அவள் இரவு உடை மாற்றும் அழகை ரசனையுடன் பார்த்தான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ நல்லா பாலிஷா தெரியுற மகி, அவன் சொல்ல அவள் சிரித்தாள். அப்படியா? எல்லாம் என் செத்து போன கருத்த புருஷன் முத்துவேலோட பராமரிப்பு. பாவம், தன் குழந்தை வளருதுன்னு விழுந்து விழுந்து என்ன கவனிச்சாரு. ஆனா அல்பாயுசுல போயிட்டாரு ஆள். பாவம். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் நாசுக்கா சொன்னேன், உனக்கு அழகில்ல, கலர் இல்லை, படிப்பு எதுவுமே இல்லை, என வேண்டான்னு சொல்லிடுன்னு. அவனோ பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி ஆன்னு பார்த்துக்கிட்டு போய் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துட்டான். எங்க வீட்லையோ கருப்பா இருந்தாலும் ஆள் நல்லவன், நிலம் வீடு அவன் பேர்ல இருக்கு, சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு ஒரே பையன்னு சொல்லி என் மறுப்பை கொஞ்சமும் லட்சியம் பண்ணாம அந்த கருப்பன் தலையில என்னை கட்டி வச்சாங்க. நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு அவனும் சகிச்சுக்கிட்டேன், பொறுத்துக்கிட்டேன். அப்போதான் நீ வந்து என்கிட்ட சண்டை போட்ட, என்னை ஏமாத்திட்டேன்னு சொன்ன. நான் என் நிலைமையை எடுத்து சொன்னதும் நீ புரிஞ்சுக்கிட்ட. அவன் ஊர்ல இல்லாத நேரத்துல நாம நமக்கான வாழ்க்கைய வாழ்ந்தோம். ஆனாலும் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன். என் புருஷன் உயிரோடு இருந்தா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு தான் நம்ம அந்த பிளானே போட்டோம். அவள் சொல்லி நிறுத்த இப்போது அவன் எழுந்து அவளை அணைத்தவாறே பேசினான். ராத்திரி வழக்கமாக அவன் வர்ற வழியில் அவன் கதையை முடிக்கலாம்னு நீ சொன்ன. நம்ம அதிர்ஷ்டம், ஏற்கனவே பேய் பயம் இருந்த அந்த தென்னந்தோப்பில் வச்சு அந்த ஆள் கதையை முடிக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேய் சவுண்டு எஃபெக்ட்லாம் கொடுத்து அவன் கிட்ட போகும்போதே அவன் இதயம் வெடிச்சு செத்து போயிட்டான். சொல்லிவிட்டு சிரித்தான் துஷ்யந்த். எனக்கும் வேலை சுலபமாக முடிஞ்சுது. நாம் நினச்ச மாதிரியே முட்டாள் சனமோ அவன் பேய் அடிச்சு தான் செத்து போனான்னு நம்பிடுச்சு. போலீஸுக்கும் எந்த சந்தேகமும் எழும்பல. உண்மையிலேயே பேய்னு ஒன்று இருந்தா இந்நேரத்துக்கு உன் புருஷன் பேயா வந்திருக்க மாட்டானா என சொல்லி சிரித்தவாறே துஷ்யந்த் மகிழாவை படுக்கையில் தள்ளினான். அந்த நேரம் பார்த்து குழந்தை வீறிட்டது. சை என்றாள் மகிழா. இது வேற கால நேரம் தெரியாம சலித்து கொண்டாள். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்றவாறே எழுந்து போய் பால் கொடுத்து விட்டு வந்தாள். அதே நேரம் அவர்களின் வீட்டிற்கு வெளியே ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே அவர்களை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. ஆலிங்கனத்தில் தம்மை மறந்து மூழ்கி இருந்த இருவரில் மகிழா தான் அதை பார்த்தாள். மேலே உத்தரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்துவிட்டு வீல் என கத்தினாள். மகிழா, என்ன என்ன? பரபரப்புடன் எழுந்த துஷ்யந்த் அவளை பார்க்க அவள் பயத்துடன் மேலே கையை காட்டினாள். அவள் கையை காட்டிய இடத்தை பார்த்த துஷ்யந்த் கோபத்தில் கத்தினான். ஏய், யாருடா? யார் இது இப்படி மேலே தொங்கிக்கிட்டு வவ்வால் மாதிரி? இறங்குடா களவாணி நாயே! மேலே தொங்கிக் கொண்டிருந்த ஐசக் சரசரவென ஓட்டின் மேலேயே தலைகீழாக நடக்க துவங்கினான். துஷ்யந்த் விழி பிதுங்கியது. மகிழாவுக்கு மயக்கம் வரும் போல இருந்தது. என்ன தலைகீழ நடக்கிறான்? ஓட்டில் நடந்து அப்படியே சுவரின் வழியே சரசரவென ஒரு பல்லியை போல் ஊர்ந்து கீழே தரையில் இறங்கினான் அவன் ஐசக். நல்ல நிறத்தில் இருக்கும் அவன் உருவம் இப்பொழுது கட்ட கருப்பாக மாறியிருந்தது. அவர்கள் இருவரையும் நோக்கி ஒரு 8 கால் பூச்சியை போல் நகர்ந்து வந்தவனை கண்டதும் இருவருமே மிரண்டு போய் பின்னுக்கு நகர்ந்து சுவரோடு போய் ஒண்டினார்கள். துஷ்யந்த் சற்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன் மேல் பாய்ந்தான். அடுத்த நொடி படு பயங்கரமாக அலறினான். அவனுடைய ஒரு காதை கடித்து கொண்டிருந்தான் ஐசக். ஆவென வாய் பிளந்து அலறினான் துஷ்யந்த். மகிழா வீறிட்டு கத்தினாள். குழந்தையும் முழித்து கொண்டு கத்தியது. அதன் அழுகுரல் கேட்ட அடுத்த நொடி ஐசக் துஷ்யந்தை விட்டுவிட்டு குழந்தையை நோக்கி தன் பார்வையை திருப்பினான். அவன் முகம் விகாரமாக மாறியது. விருட்டென நகர்ந்து போய் தொட்டில் அருகே வந்து நின்றான். அழுகின்ற குழந்தையையே உற்று பார்த்தான். மகிழா கத்தினாள். வேணா, என் குழந்தைய விட்டுரு, அதை ஒண்ணு பண்ணிராத.
ஐசக்கின் பார்வை குழந்தை மேலேயே இருந்தது. அவன் சிவந்த விழிகளிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் துளிகள் சூடாக குழந்தையின் மேல் விழுந்தன. மறு வினாடி பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தான் ஐசக். தொட்டிலின் முன் மண்டியிட்டு அமர்ந்து அழும் அவனை காதை பிடித்தபடி வலியில் துடித்துக் கொண்டிருந்த துஷ்யந்தும், சுவரோடு சுவராய் ஒண்டி நடுங்கியபடியே நின்றிருந்த மகிழாவும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்றனர். இதற்குள் சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் உள்ள வீடுகளில் இருந்து ஆட்கள் வர ஆரம்பித்தனர். மகிழாவின் வீட்டு கதவை படபடவென தட்டினர். என்னென்னவோ சத்தம் கேட்குது, உள்ள குழந்தை அழுவுது, எத்தா மகிழா? வெளியே கசமுசா வென்ற குரல்கள் கேட்க துஷ்யந்த் சுதாரித்தான். ஒரு திருட்டு பைத்தியக்காரனால் மாட்டிக்கொள்வோம் போலவே என நினைத்தவன் வேகமாக பின்பக்க கதவை திறந்து கொண்டு வெளியேற முயன்றான். அவன் பிடரியில் ஓங்கி பலமாக அடி ஒன்று விழுந்தது. ஐயோ! துடித்து போய் திரும்பினான். எதிரே விகாரமான தோற்றத்துடன் ரௌத்ரஹாரமாக ஐசக் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்க்கவே துஷ்யந்துக்கு பயமாக இருந்தது. டே, யாருடா நீ? உனக்கு என்னடா வேணும்? துஷ்யந்த் கத்தினான். ஓங்கி அவன் முகவாயில் ஒன்று விட்டான் ஐசக். புளிச்சென்ன ரத்தம் வாயிலிருந்து பீரிட்டது. அவன் அடிவயிற்றில் தன் காலால் நெக்கென உதைத்தான். அப்படியே மடங்கி வலியில் துடித்தவாறு உட்கார்ந்தான் துஷ்யந்த். அடுத்து ஐசக் விருட்டென நிமிர்ந்து மெல்லிய சாட்டின் நேட்டியில் அரண்டபடி நின்று கொண்டிருந்த மகிழாவை பார்த்தான். அவள் வாசல் புறம் ஓட எத்தனைத்தாள். தாவி சென்று அவளது விரித்த கூந்தலை அப்படியே கொத்தாக பற்றினான் ஐசக். பற்றிய முடியோடு அவளை அப்படியே மேலே தூக்கினான். வலியில் கதறி துடித்தாள் மகிழா. தொப்பென கீழே விழுந்தாள். அவளை எழுப்பி ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். துள்ளி போய் விழுந்தாள். துஷ்யந்த் பிறண்டு வந்து அவன் காலை பற்றினான். ஓங்கி அவனை உதைத்து தள்ளிவிட்டு கீழே விழுந்த மகிழாவின் முடியை பற்றி எழுப்பி மீண்டும் அவளை அறைந்தான் ஐசக். மகிழாவின் சிவந்த கன்னங்களில் ஐசக்கின் இரும்பு கரங்களின் செந்நிற பதிவுகள். ஐயோ, என்னை விடு! ஏன் இப்படி அடிச்சு கொள்ற? யாருடா நீ? வலியில் இரு கன்னங்களையும் பிடித்துக்கொண்டு கண்களில் நீர் பெருக்கெடுக்க கதறினாள் அவள். ஐசக் எதுவும் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. அவளை மாறி மாறி அறைந்தான். அடி தாங்க முடியாமல் கையெடுத்து கும்பிட்டாள். டேய், யாரா நீ? திருட வந்தவனா? காசு வேணாலும் தரேன், எங்களை விட்டுடுறா. தரையில் புரண்டு எழுந்து நிற்க முயன்றவாறே கத்தினான் துஷ்யந்த். வெளியே ஊர் மக்களின் கூச்சல் ஆரவாரமாக கேட்டது. மகிழா, என்னமா நடக்குது? கதவை தொற. கதவு டமடமவென தட்டப்பட்டது. உள்ளே ஐசக் மகிழாவையும் துஷ்யந்தையும் அடி பின்னி எடுத்து கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் இரண்டொருவர் ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி பார்க்கும் பொழுது ஆஜானுபாகுவான ஐசக்கின் கைகளில் சிக்கி கழுத்து நெறிப்பட்டு விழி பிதுங்கிக் கொண்டிருந்தனர் மகிழாவும் துஷ்யந்தும். திகைப்பும் பதட்டமுமாக ஆட்கள் பாய்ந்து வந்து ஐசக்கை பிடித்து இழுக்க முயன்றனர். முடியவில்லை. ஒருவன் ஓடி சென்று தாழ்பாலை நீக்கி கதவை திறந்தான். கூட்டம் திமு திமுவென உள்ளே நுழைந்தது. அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர், மகிழாவின் மாமனார் வீரநாண்டியும் மாமியார் ராக்கம்மாளும் இருந்தனர். துவண்டு போன துணியாக ஒரு மூலையில் கிடந்த மகிழாவையும், கிழிந்த நாராக ரத்தம் சொட்ட சொட்ட கீழே கிடந்த துஷ்யந்தையும், கூட்டத்தாரின் பிடிகளில் திமிரி கொண்டு கண்கள் சிவக்க அடர்த்தியான மீசையுடன் கருப்பணசாமி போல நின்று கொண்டிருந்த ஐசக்கையும் கண்டு ஒன்றும் புரியாமல் திகைத்து போய் நின்றனர். துஷ்யந்தை பார்த்ததுமே வேலமுத்துவின் தந்தை வீரநாண்டி முகம் மாறினார். பெண்கள் புடைசூழ முகம் மூடி அழுது கொண்டிருந்த மகிழாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஐசக்கிடம் வந்தார். நீ யாருப்பா தம்பி? ஏன் இவங்களை போட்டு இந்த அடி அடிக்கிற? அவர் குரலில் அமைதி. அதுவரை திமிரிக் கொண்டிருந்த ஐசக் அவரை பார்த்ததுமே அடங்கினான். ஐயா என்றான். தூக்கி வாரி போட்டது அவருக்கு. அது அப்படியே அச்சு அசல் மகன் வேலமுத்துவின் அழைப்பு குரல். ஐயா! அந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் முகம் மூடி விசும்பிக் கொண்டிருந்த மகிழா திக்கென முகத்தை நிமிர்த்தி அவன் பக்கம் பார்வையை திருப்பினாள். அந்த குரல்! அவள் விழிகளில் திகில் படர்ந்தது. புருஷன் வேலமுத்துவின் குரல். வீரநாண்டி ஐசக்கின் முகத்தை உற்று பார்த்தார். ஆறு நீ என்றார் கேள்வி குரலில். ஐயா என்றவாறே சடார் என அவர் காலில் விழுந்தான் ஐசக். அவரது இரு கால்களையும் பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். வீரநாண்டி மனைவி ராக்கம்மா ஓடி வந்தாள். அடே, நீ எதுக்குடா என் புருஷன் காலை பிடிச்சுக்கிட்டு அழுவுற? எந்திரிடா, திருட்டு போனமே! ஆம்பளை இல்லாத வீட்டுக்குள்ளார நுழைஞ்சு திருட வந்துபிட்டு நாடகம் ஆடுற? இவன் அடுத்த ஊர்க்காரனுங்க, களவாணி பைய, கண்ணம் வைக்கிற கூட்டம். ராக்கம்மா கத்தியவாறே அருகிலிருந்த கம்பை எடுத்து அவனை நோக்கி ஓங்கினாள். இருப்புள்ள, என்ன ஏதென்று விசாரிக்கிறதுக்குள்ள அவசரப்படாத. வீரநாண்டி அவளை தடுத்தார். அதற்குள்
ஆத்தா என்ற குரல் ஐசக்கிடமிருந்து வெளிப்பட்டது. ஓங்கிய கம்பு அப்படியே நின்றது. ராக்கம்மாள் அப்படியே திகைத்து நின்றாள். வீரநாண்டியின் காலில் விழுந்து விம்மிக் கொண்டிருந்த ஐசக் நிமிர்ந்து ராக்கம்மாவை பார்த்தான். மீண்டும் ஆத்தா என்றான் கம்மிய குரலில். அடி ஆத்தி என்றவாறே உயர்த்திய தடியை தொப்பின கீழே போட்டாள் ராக்கம்மா. 2 எட்டு முன்னால் வந்தாள். ஆறுல நீ என் மவன மாதிரியே பேசுறிய? ஆத்தா என்ன தெரியலையா? நான்தே உன் மவன் வேலமுத்து, செத்து போன வேலமுத்து. அதை கேட்ட மாத்திரத்தில் கூட்டமே 2 அடி பின்னுக்கு நகர்ந்து போய் நின்றது. 1000 தேள்கள் ஒரு சேர கொட்டிய தினசில் துடித்து போய் நிமிர்ந்தாள் மகிழா. துஷ்யந்த் பரபரவென விழித்தான். காலை பின்னுக்கு எடுத்துக்கொண்டு நகர்ந்து நின்றார் வீரநாண்டி. அனைவர் முகங்களிலும் திகில் படர்ந்தது. முழங்காலிட்டு கைகளை தரையில் வைத்தவாறே விம்மினான் ஐசக். எலை பொசக்கெட்டவனே, தப்பிச்சுக்கலாண்டி என் புள்ள பேர சொல்லுதியா? சற்று இறங்கிய நம்ப மாட்டாத குரலில் கேட்டார் வீரநாண்டி. அம்மா ராக்கம்மாள் முகத்தில் அதே வெறிப்பு. நிமிர்ந்தான் ஐசக். அவன் முகம் இப்பொழுது கோபத்தில் இன்னும் கருத்து போனது. ஐயா, நான்தேன் வேலமுத்து. எனக்கு நடந்த அநியாயத்தை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்தே. பண்ணையார் வீட்டுக்குள்ளார திருட்டு பொருளை ஒதுக்க வந்த இந்த களவாணி பைய உடம்புக்குள்ளார நான் நுழைஞ்சுக்கிட்டு அந்த தோப்பை விட்டு வெளியே வந்தேன். அவன் பேச பேச மகிழாவின் முகம் இரத்த பசை இன்றி வெளுத்தது. அவன் சொல்றத நம்பாதீங்க, களவாணி பைய என்னென்னவோ உளறான், போலீஸை கூப்பிடுங்க, கிரீச்சிட்டாள். வீரநாண்டி அவளை பார்த்தார். அடிபட்டு கிடந்த துஷ்யந்தையும் பார்த்தார். இருவரின் கள்ள உறவு அவருக்கு சில நாட்களாகத்தான் தெரியும். சரி, கணவனை இழந்தவள் என விட்டுவிட்டார். அது கிடக்கட்டும், அவன் யாரு என்றார் சுட்டு விரலை துஷ்யந்தையை நோக்கி நீட்டியவாறே. இந்த வீட்டுக்குள்ள இவன் களவாண்ட வந்தாண்டான்னா அப்போ அவன் யாரு? இவன் கூட்டாளியா? மகிழா திக்கினாள். தெரியலே மாமா, அவனும் அவன் கூட்டாளியாத்தான் இருக்கணும். வந்த இடத்துல 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. துணிந்து போய் கூறினாள் மகிழா. வீரநாண்டி அவளையே வெறித்து பார்த்துவிட்டு ஐசக்கிடம் திரும்பினார். தம்பி, நீ சொல்றத சொல்லு. அவன் சொல்றத கேட்காதீங்க, வெறி பிடித்தவள் போல கத்தினாள் மகிழா. ஏய் என உரிமைய குரலில் கத்தியவாறே ஐசக் விருட்டென அவள் முன் வந்து நின்றான். ஒரு நிமிடத்தில் ஐசக்கின் முகம் காணாமல் போய் அந்த இடத்தில் செத்து போன வேலுமுத்துவின் முகம் தெரிந்தது. நடுநடுங்கி போனாள் மகிழா. கூட்டம் அச்சத்தில் மிரண்டு பின்னுக்கு போனது. மகனே கத்தியவாறே மயங்கினாள் ராக்கம்மாள். வீரநாண்டி மனைவியை தண்ணீர் தெளித்து எழுப்பினார். மகிழாவின் தலைமுடியை கொத்தாக பற்றி சுவற்றில் முட்டினான் ஐசக் உடலில் இருந்த வேலமுத்து. நெற்றி பொத்து கொண்டது. சொல்லுடி, எல்லா உண்மையும் சொல்லு. நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? உன்னோட வேசித்தனத்தையும் அதனால என்னை இவனை வச்சு நாடகமாடி கொண்டதையும் நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? கூட்டம் ஆவென அதிர்ச்சியில் வாய் பிளந்தது. துஷ்யந்த் அங்கிருந்து நழுவி ஓட பார்த்தான். கூட்டத்தில் 2 அவனை அப்படியே அமுக்கி நிறுத்தினர். நில்றா, எங்கன ஓட பாக்குற? துஷ்யந்த் மாட்டிக்கொண்டவனாய் முழித்தான். முதுகிலும் முகத்திலும் 2 அறை விழுந்ததும் கடகடவென உண்மையை கொட்டிவிட்டான் துஷ்யந்த். பேய் பயம் காட்டி மகிழாவின் கணவனான வேலமுத்துவை கொன்றதையும், ஊருக்கு தெரியாமல் மகிழாவுடன் குடும்பம் நடத்துவதையும், நல்லவன் என்ற போர்வையில் பின் அவளை 2வது திருமணம் செய்யவிருந்ததையும் ஒப்பித்தான். அட பாவி கொலகாரா! ராக்கம்மாள் வெறியோடு துஷ்யந்தின் மேல் பாய்ந்தாள். வீரநாண்டி தடுத்தார். வேணாம்டி, அவனை விடு. அவன் சொல்லி குத்தமில்ல, இந்த ராட்சசியத்தேன் சொல்லணும். என் அவன் அப்பவே சொன்னான், வேணாம் அப்பாரு, அந்த புள்ளைக்கும் எனக்கும் பொருத்தமே இல்லைண்டு. நான் தான் மடப்பைய, தாலி கட்டினா சரியாகிடும்டா, சொந்த விட்டு போயிடக்கூடாதுண்டு தயங்கி நின்று என் அவனை கல்யாணம் பண்ண சொன்னேன். இந்த அழகு ரூபத்துக்குள்ள இப்படி ஒரு கொலகார பாதகையை ஒளிஞ்சிருப்பான்ட்டு தெரியலையே. என் அவனை கொன்னு புட்டாளே பாதகத்தி. அவனை பிடிக்கலண்டா எங்கனையாவது தொலைஞ்சு போயிருக்கலாமேடி. ஐயோ, என் மவன் தங்கத்தை இவ சபலத்தால கொண்டு போட்டாளே. ஐயோ ஐயனாரப்பா என தலையாக அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார் வீரநாண்டி. ஊரே கண் கலங்கியது. மகிழாவை விட்டுவிட்டு வீரநாண்டியிடம் வந்தான் வேலமுத்து. அவர் தோளில் கை வைத்தான். ஐயா, அவர் கண்ணீருடன் நிமிர்ந்தார். எம் அவனே ராசா. தாயும் தந்தையும் அவனை கட்டி கொண்டு கதறினர். உன்னை இப்படி அநியாயமாய் இழந்துட்டோமேய்யா. ஐயா, அது முடிஞ்சு போச்சு. இப்பவும் நான் ஏன் வந்தேன்டா? என்னை கொன்ன மாதிரி கள்ள காதலுக்காக
தான் பெத்த குழந்தையும் கொல்ல மாட்டாள்னு என்ன நிச்சயம்? இப்போல்லாம் பெண்கள் எல்லாம் தாயா பேயான்னு தெரியல. கேவலம் அல்ப சுகத்துக்கு இடைஞ்சல்ண்டு சுமந்து பெத்த பச்சை பிஞ்சுகளை கொல்றவங்க பெண் உருவத்தில் இருக்கிற அரகிகண்டு தான் சொல்லணும். ஐயா, எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா? என் ஆத்ம நிம்மதிக்காக. கெஞ்சும் குரலில் கேட்ட மகனின் ஆத்மாவின் கன்னத்தை வருடினாள் ராக்கம்மா. என்ன ராசா, சொல்லையா, செய்கிறோம். சொல்லுப்பா என்றார் வீரனாண்டி. இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததோ தெரியாது. அவள் இதுக்கு உடல் கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் மானசீகமாக உயிர் கொடுத்துருக்கேன். அது என் குழந்தைன்னு ஒவ்வொரு வினாடியும் நினச்சி வாழ்ந்திருக்கேன். அதற்கு கை கால் தந்து உரு கொடுத்து அதன் கூட கொஞ்சி இருக்கேன், விளையாண்டி இருக்கேன். என் மகன் அவன், என் நிறைவேறாத கடைசி ஆசை அவன். அவனை நீங்கள் எடுத்து வளர்க்கணும். அவன்தான் என் மகன், உங்கள் பேரன். உடலால் சுமக்கிறவ மட்டும் அம்மா கிடையாது, மனசால சுமக்கிறவங்களும் அம்மா தான். நான் அவனை என் மனசால சுமந்தவன். அவனை அவகிட்ட கொடுத்துடாதீங்க ஐயா, நீங்களே வளர்த்துங்கய்யா. அவன் விம்மலுடன் சொல்லி முடிக்கவும் தொட்டையில் கிடந்த குழந்தை விழித்து கொண்டு வீரிட ஆரம்பித்தது. ஐசக்கின் உடலில் இருந்த வேலமுத்து சரையலென ஓடிப்போய் அந்த குழந்தையை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டான், கொஞ்சினான். ஒரு ஆச்சரியம் போல் அவன் தூக்கியதும் குழந்தை தன் அழுகை நிறுத்தி அவன் முகம் பார்த்து சிரித்தது. அதை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு அப்படியே நின்றான். கண்கள் கலங்கின பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு. அதே நேரம் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. யாரோ போய் போலீஸை அழைத்து வந்திருந்தனர். மகிழா அனைத்தும் ஒடுங்கி போய் தொப்பென அப்படியே உட்கார்ந்தாள். பெண்கள் கூட்டம் காரி அவள் மேல் உமிழ்ந்தது. சில பெண்கள் செருப்பையும் விளக்கு மாற்றையும் எடுத்து வந்து அவளை அடிக்க பாய்ந்தனர். போலீசார் அவளையும் துஷ்யந்தையும் ஊராரிடமிருந்து மீட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அவர்களின் வாக்குமூலம் பதியப்பட்டது. இதற்குள் வேலமுத்து ஐசக்கின் உடலிலிருந்து நீங்கிவிட்டான். குழந்தை வீரனாண்டி ராக்கம்மாள் வசமாகிவிட்டிருந்தது. விஷயம் கேள்விப்பட்டு வந்த மகிழாவின் தாயும் தந்தையும் கொதித்து போயினர். இனி அவள் எங்களுக்கு மகளே இல்லை என தலை முழுகிவிட்டு சென்றனர். மயக்கம் தெளிந்து எழுந்த ஐசக் மலங்க மலங்க எல்லோரையும் பார்த்தான். என்ன நடந்தது? திருடும்போது மாட்டிக்கிட்டோமா? இதுவரை நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சகாக்கள் மாரியும் சங்குனியும் அப்படியே நழுவி விட்டனர். வீரனாண்டி அவனிடம் வந்தார். ஐயா, என்னைய மன்னிச்சுக்கிடுங்க, இனிமே திருட மாட்டேங்க. அவன் சொல்லவும் அவன் தோளில் கை வைத்தார் வீரனாண்டி. நீ எப்பேற்பட்ட உதவி என் மகனுக்கு செஞ்சிருக்க தெரியுமா? நீ இனிமே திருடாத. நேர்மையிலிருந்து தவறுனா என் பிள்ளைக்கு பிடிக்காது. எவ்வளோ சொத்து இருந்தாலும் உழைச்சித்தேன் சாப்பிடணும்னு நினைப்பு இருந்தவன் அவன். என் தோட்டத்தில் வந்து வேலையை பாரு என்ன என்று விட்டு மனைவி ராக்கம்மாள் குழந்தை எடுத்துக்கொண்டு பின்தொடர முன்னால் தன் வீட்டை நோக்கி நடந்தார் வீரனாண்டி. அவர் விழிகளில் ஈரப்பளபளப்பு. ஐசக் எதுவும் புரியாமல் அவரையே பார்த்து கொண்டு நின்றான். ஒன்று மட்டும் புரிந்தது, தான் என்னமோ செய்திருக்கிறோம், அதுவும் நல்ல காரியம் என்பது. இன்னும் அந்த தோப்புக்கு யாரும் போவதில்லை. இப்போது சாவித்திரி அல்ல, வேலமுத்து அங்கேதான் இருப்பான். தன் மகன் வளர்வதை பார்த்து கொண்டிருப்பான் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்பதால். முற்றும். அன்பு நண்பர்களே, கதை எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு திகில் கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.